இவருடைய கைகளை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது, அன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மருத்துவர்களோடு ஆலோசித்து இறந்த ஒருவருடைய 2 கைகளையும் எடுத்து உயிரோடு இருக்கிற இந்த கடிதம் எழுதிய அந்த தம்பிக்கு அந்த இறந்தவருடைய 2 கைகளையும் பொருத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவிலே அதே இளைஞர் அந்த எடப்பாடியாரை பார்த்து கரம் தூக்கி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அவர் கையெடுத்து கொண்டார். எனக்கு சொல்லும் போதே புள்ளது. இதுதான் ஒரு சுகாதாரத்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சான்று. கையில் 2 பேருக்கும் இறந்தவர் கையை எடுத்து பொருத்தி அவர் 100ஆண்டு விழாவிலே அண்ணனுக்கு நன்றி சொல்லி அந்த 100ஆண்டு விழாவிலே அதே இளைஞனுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலே ஒரு அரசு வேலையை வழங்குகிற ஒரு அற்புதமான தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடியார் மட்டும்தான். அது தொடர்ந்து 5 வருஷம் நம்ம தான் விருது வாங்கணும். அதிமுக அரசு, அந்த எடப்பாடி அரசு 5 முறை விருது வாங்குது. எதுக்கு வாங்குது? இந்தியாவிலேயே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலே நம்பர் 1 மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு. அந்த எடப்பாடியார் தலைமை தாங்கி இருக்கிற தமிழ்நாடு என்று 5 வருஷம் விருது வாங்கும். இப்ப எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டா 7வது இடத்துல இருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு தான் 0க்கு போயிடுச்சு. ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மா சுப்பிரமணியம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு ட்ரௌசர் போட்டுட்டு அவர் மட்டும் தான் ஜாக்கிங் போறார், அவர் மட்டும் தான் நடக்கிறார், அவர் மட்டும் தான் ஓடார். துறை தூக்கி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறையை ஐசியூல கொண்டு போய் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வைத்திருக்கிறார் சொன்னால் அதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இந்த துறை முடங்கி இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்கள், இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்னும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியார் 2026 வருகின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய சுகாதாரம் பேணி பாதுகாக்கப்படுகிற ஒரு சூழல் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாம் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு. எக்கோவெல்லாம் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். ஒரு ஆளுக்கு எக்கோ எடுக்கணும்னா 2800 ரூபாய். இங்கே வந்திருக்கிற ஜிகேஎன்எம் டாக்டரை போய் நம்ம போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 1000 ரூபாய் அப்பாயின்மெண்ட் 5 நாள் காத்திருக்க வேண்டும். அவர் இன்னைக்கு நம்ம மண்டபத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய ஃபீஸ் 1000 ரூபாய், எக்கோ 2500 ரூபாய். மிஷினும் ஃப்ரீயா வந்துருச்சு, டாக்டரும் ஃப்ரீயா உட்கார்ந்துருக்காரு. அந்த சிரிக்கிறத பார்த்தா முதல் பேஷண்ட் நீங்க தான் போய் பார்த்துருக்கீங்க. மாவட்ட செயலர் அதான் சொல்றாரு, ஐயா மக்கள் பார்க்கிற சாக்கில் நீங்களும் மக்களுக்காக உழைக்கிற தொண்டர்களும் போய் பார்த்துருக்கேன்னு சொல்லி எங்க மாவட்ட செயலர் அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதனால நீங்க வாட்டி வழக்கமா பொதுக்கூட்டம் முடிஞ்சு மாவட்ட செயலர் கூட நீங்க போயிருப்பாரு. கடைசியா கேம்ப் முடிகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருந்து பரிசோதனை மக்களை செய்ய தூண்ட வேண்டும். உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களை தொலைபேசியில் அழைத்து இங்கே பங்கு பெற செய்யுங்கள். இறுதியாக நீங்களும் உங்கள் உடலை பரிசோதித்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, சிறப்பான இது போன்ற நிகழ்வை தொடர்ந்து சேலம் புறநகர் மாவட்ட கழகம் நம்முடைய ஆற்றல்மிக்க மாவட்ட கழக செயலாளர் இலங்கா அவர்களுடைய வழிகாட்டுதல், நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைகளை முதன்மையாக நிறைவேற்றுகிற மாவட்டம் என்ற நற்பெயரை நீங்கள் அவருக்கு எடுத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.